சுட்டாங்க போங்க நண்பர்களே, அம்மோட சுட்டாங்க போங்க. எதுக்கும் கொஞ்சம் மனசை தடப்படுத்திக்கோங்க நண்பர்களே. ஆமா உங்களுக்கு தான் சொல்றேன். அப்புறம் நாளை பின்ன ஸ்னூபி ப்ரோ என்ன ப்ரோ சொல்லாம விட்டேன்னு சொல்லக்கூடாதுல, அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொல்றேன், கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் சேம் அண்ணே அதே வைப்ல வந்து வீட்டுக்குள்ள முத்துக்குமரனை போட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்ண போறாப்ல. முக்கியமா இந்த டாபிக் பத்தி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்புறம் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இந்த கேப்டன்சி டாஸ்கை நான் வந்து ரத்து பண்றேன்னு சொல்லி நான் அப்பவே சொன்னேன். ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிக் பாஸ் கட் பண்ணிட்டாரு. ஓகேவா, பிக் பாஸ் கட் பண்ணிட்டாரு. ஆனா அந்த பவரை தூக்கி சேதன் கையில கொடுத்துருவாங்க. கண்டிப்பா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதன் அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரு. ஒண்ணு ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லன்னு சொல்லுவாரு, இல்ல இருக்குன்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம கேப்டன்சி டாஸ்க் அது என்ன மாதிரி நடந்திருக்கு, பிரச்சனைகள் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, முத்துக்குமார் என்னென்ன பண்ணிருக்காரு, முத்துக்குமார் என்னெல்லாம் சொல்றாருங்கிறதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வைக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு டிசிஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னல. அதுதான் ஆக்சுவலா இன்னைக்கு நடக்க போகுது. பட் நேத்து இந்த ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்த்திருப்பீங்க. சேதனை வந்து ரயானை கொடுத்துட்டாங்க. இந்தப்பா உனக்கு கடைசியா கொடுக்குறேன் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், உனக்கு மட்டும்தான் இந்த சீசன், இதுக்கப்புறம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம சேதனை கொடுத்துருப்பாப்ல. நான் சொன்னேன்ல பிக் பாஸ் கட் பண்ணிட்டாப்ல, அது அங்கேயே கட் ஆயிட்டு. அப்படி ஒரு சின்ன உதவி பெறும். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும் பாருங்க, தட்டி விடுங்க. ஆனா சேதனை கொடுத்துட்டாப்ல. இது தெரியாம நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ப்ரோ நான் ப்ரோ இது தெரியாம ரிவ்யூ பண்ணாத ப்ரோ, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல ப்ரோ பிக் பாஸ் வந்து ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் கட் பண்ணல, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு, இதுதான் ப்ரோ தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா வந்து கொஸ்டின் வச்சிட்டு இருந்தாங்க. ஐயா அன்னைக்கு பிக் பாஸ் கட் பண்ணிட்டாரு, நேத்து தான் சேதனை கொடுத்திருக்காப்ல, அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிக் பாஸ் கட் பண்ணனா ஏன் சேதனை வந்து உனக்கு இருக்குப்பான்னு சொல்லி சொல்ல போறாரு. அவர் சொல்லாம கடந்து போயிருப்பாரு, கண்டிப்பா கடந்து போயிருப்பாரு. சோ சேதனை தான் கொடுத்திருக்காப்ல. சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் நம்ம முத்துக்குமாரனுக்கான ரோஸ்ட் இருக்கு போது ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அந்த கேப்டன்சியை பத்தி கேட்பாங்க. ஏன்னா அவன் வந்து 2-3 நாளா சாரி 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 சாரின்னு சாரியை கேட்டுக்கிட்டே இருக்கான். ஓகேவா, அங்க இருக்க எல்லாருக்கும் மனசே இறங்கிருக்கும். ஒரு சைடு ஏன்பா எப்படி பண்ணிட்டு இருக்கான்ப்பா, இருப்பா உனக்கு ஒரு முடிவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மனசு இறங்கி வந்திருப்பாங்க. இதுல சேதனை கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு அவன் பதில் சொல்லிட்டானா தப்பிச்சிருவான். அதுவும் கரெக்டான பதில சொல்லிட்டானா தப்பிச்சிருவான். இல்ல கரெக்டான பதில் சொல்லாம அங்கேயே போய் சொல்லிட்டு தான் மாட்டிப்பான். ஏன்னா நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பவித்ரா அவர்களுக்கு விட்டு கொடுத்ததுலேருந்து ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கான். என்ன பொய் தெரியுமா, அவன் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டான். அவன் சொல்ற ஒரே ஒரு பொய், அந்த ஒரு பொய் தான். என்ன சொல்றான்னா, இல்ல நான் விட்டு கொடுக்கல, நான் கவனிக்கல, நான் வந்து அப்பதான் நின்றுட்டு இருந்தேன், பால் வந்துச்சா நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லை, அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆனதுனால அந்த ஒரு செகண்ட்ல பால் உள்ள போயிட்டுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கான். ஓகேவா, அந்த ஸ்டாண்ட்ல தான் பிக் பாஸே காண்டானாரு. ஏன்னா பிக் பாஸ் கொஞ்சம் டைம் கொடுத்தாரு. அந்த பக்கம் பவித்ரா ரீமேட்ச் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, நான் கண்டிப்பா இன்னைக்கு சேதனை கேட்பாங்க. ஏன்னா பவித்ரா ரீமேட்ச் கேட்கும் போதே இவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம பண்ண தப்புன்னு சொல்லிட்டு. அப்ப தப்புன்னு தெரிஞ்சோடனே உடனே அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், ஓகே ரீமேட்ச் போலான்னு சொல்லி ரீமேட்ச் போய் அந்த மேட்சை கொண்டாட விளையாண்டு அந்த இடத்துல தோத்தால ஜெயிச்சால கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா ரீமேட்சே போகாம இல்ல பவித்ரா நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, நீங்க கரெக்டா தான் ஆடினீங்க, நானும் கரெக்டா தான் ஆடினேன், உங்களுக்கு விட்டுலாம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட்ல என்ன தெரியுமா, அந்த ஸ்டாண்ட் தான் தப்பு. ஓகேவா, அதுக்கான குறும்படத்தை தான் ஆக்சுவலா சேதனை போடுறதுக்கு டீம்ட்ட பேசியிருக்காங்க. அது நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு குறும்படம் போடுறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியிருக்கு தெரியுமாப்பா, டைரக்ஷன் டீம்ல அவ்வளவு பேசியிருக்கேன்ப்பா, பேசி இப்பதான் ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிருப்பாப்ல. சோ அதனால இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த குறும்படங்கள் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன அந்த விஷயத்தை பதிவு பண்ணிருக்காப்ல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். முத்துக்குமார்ட்ட அந்த விஷயத்தை கேட்பாங்க. முத்துக்குமாரன் உடனே ஆமா சார் நான் தப்பு பண்ணிருக்கேன் சார், நான் விட்டு தான் கொடுத்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டானா எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல சின்னதா ஒரு ரோஸ்ட்டை போட்டு சேதனை கடந்து போயிருவாங்க. இல்ல ஒத்துக்காம இருந்தானே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும். பட் நமக்கு இப்போ வந்திருக்க நியூஸ் படி அவனுக்கு ரோஸ்ட் பயங்கரமா இருக்கிறதா தான் சொல்றாங்க. முத்துக்குமாரன் அவர்களுக்கு நல்ல ஒரு ரோஸ்ட் இருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரன் அவர்கள் வந்து தனக்கான தப்பை வந்து ஒத்துக்காம திருப்பி மழுப்பிட்டு தான் இருந்திருக்காரு எனக்கு தோணுது. அதனால கண்டிப்பா சேதனை வச்சு செய்ய போறாப்ல. ப்ரோ அதுல நமக்கே தெரியும் ப்ரோ, அந்த எபிசோட் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், லைவ் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி அவுட் பண்ணிட்டு ரெண்டாவது பவித்ரா ஒரு ட்ரை கூட பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா ஜெஃப்ரிக்கு ஆப்போசிட்ல ஆடும்போது அந்த பால் அவனே எடுத்து அடிக்கிறாங்க பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். பவித்ரா ஆப்போசிட்ல ஆடும்போது மட்டும் அந்த பாலை சென்டரா வச்சுட்டு அவன் கோல் போஸ்ட் முன்னாடி நின்னுட்டான். ஓகேவா, சோ பால் சைடு ஓடி போறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். சோ அந்த விஷயத்தை கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏன் இந்த ரோஸ்ட் உழுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பியே சொல்றேன், திரும்பி புரிஞ்சுப்பே நினைக்கிறேன். இன்னும் 2 வாரத்துல டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வரும். ஓகேவா, 2 வாரத்துல டிக்கெட் ஃபினால் டாஸ்க் வரும். இன்னும் 4 வாரங்கள் தான் இருக்கு. இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட் தான் இருக்கும். ஸோ 4 வாரத்துல சீசனே முடிஞ்சிடும். ஸோ கடைசி வாரம் ஃபினாலே வீக் அதுக்கு ஒரு மாதிரி கிறுன்னு போயிடும். இந்த ஃபேமிலி வீக் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிறுன்னு போயிடும். அதுக்கு இடையில இருக்க அந்த 2 வாரங்கள் மட்டும் தான், அந்த 2 வாரங்கள் மட்டும் தான் சின்ன சின்னதாக கேம் இருக்க போது. அந்த 2 வாரத்துல டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் தான் பெரிய டாஸ்கா இருக்கும். ஒரு வாரம் ஃபுல்லா நடக்கும். ஓகேவா, ஸோ அந்த டாஸ்க்ல எல்லாருமே தனித்தனியாக ஆடணும். முக்கியமா
காரணமா முத்துக்குமரன் தனக்கான கேமை கரெக்டா போடணும் அப்படிங்கறதுனால மட்டுமே இப்படி ஒரு ரோஸ்டர் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த 2 வாரங்களா ஒரு 3 வாரங்களா பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாஸ்க்னாலும் சரி இல்ல வீட்டுல யார் என்ன பேசினாலும் சரி அவனுக்கான வாய்ப்பு இன்னொரு ஆளுக்கு விட்டு கொடுத்துறான் ரொம்ப ஈஸியா. என்ன சொல்லி விட்டு கொடுக்குறான், நீங்க வச்சுக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க, நீங்க ஆடிக்கோங்க, நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி என்ன ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு அவனுக்கான வாய்ப்பை விட்டு கொடுத்து அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கான். சோ அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் சேதனை அடி உரின்னு உரிக்கிறாப்பன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி இருக்க போன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அது வேணுங்கிறது எனக்கான கருத்துப்பா. கண்டிப்பா வேணும். ஏன்னா நான் கவனிச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ அந்த கல் டாஸ்க்லாம் இவன் நினைச்சிருந்தா அந்த பிங்க் டீம் அட்டாக் பண்ணி ஆடி இருப்பான்ல, அந்த டைம் பிங்க் டீமுக்கு ஒரு கண்ணு காட்டிட்டு எல்லோ டீம் அடிச்சு போட்டுருந்தான்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவங்களும் பிங்க் டீம் மோதி இருந்தா கூட கேம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஆனா அதை பண்ணாம இவன் என்ன பண்ணிட்டான், எல்லோ டீம் கூட சேர்ந்து பிங்க் டீம் அடிச்சு முடிச்சு கடைசியில் எல்லோ டீம் விட்டு கொடுத்துட்டு வந்துடும். அதுவும் தப்பு தான். ஸோ இவன் நிறைய இடங்கள்ல அவனுக்கான வாய்ப்பை விட்டு கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் எனக்கு சேதனை அடிக்க போறாப்ல. எனக்கு இதுல என்னன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ப்ரோ. முத்துக்குமரன் ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் அந்த கேப்டன்சி டாஸ்க்கை விட்டு கொடுத்தான். ஓகேவா, பவித்ரா அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 4வது வாரம் ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணு கிடைக்கல, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறதும் வாங்கினதே இல்லை அந்த பொண்ணு. ஸோ அப்போ இதை கொடுத்தா நல்லா இருக்குமே, அந்த பொண்ணு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குமேன்னு சொல்லி தான் அவன் ட்ரை பண்ணான். ஓகேவா, அது தப்பு சொல்ல, அவன் ட்ரை பண்ணான். ஆனா அந்த ட்ரை பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் என்னன்னா அந்த கேமை கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். கேம்ல ஆடி கொஞ்ச நேரம் பால் அங்கேயும் உதச்சி சும்மா ஆயருக்கு உதச்சி சைட்ல உதச்சி வீட்டை விட்டு வெளியே உதச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி சும்மா மிதிச்சு விளையாடியாச்சும் கடைசியில் விட்டு கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நார்மலா பாலை உள்ள வச்சுட்டு அந்த பொண்ணு அடிக்க விட்டு அந்த டாஸ்கை 2 நிமிஷத்துல முடிச்சு விட்டதுனால மட்டுமே பிக் பாஸ் டென்ஷன் ஆயிட்டாரு. திரும்ப சொல்றேன், இந்த டீமை பொறுத்தவரைக்கு எல்லா வகையிலும் கண்டென்ட் தேடுவாங்க. ஒரு டாஸ்கை 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அந்த டாஸ்க்ல குறைஞ்சது நீங்க ஒரு 10 நிமிஷமாச்சும் அது கண்டென்ட் கொடுக்கணும். நீங்க நேரா இறங்குறீங்க, பாலை மிதிக்கிறீங்க, உள்ள தூக்கி போடுறீங்க, வின்னு சொல்லி வந்துடுறீங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பா டீம் கடுப்பாக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உழைப்பை நீங்க வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மட்டுமே தான் டீமும் பிக் பாஸும் கோவத்துல இருக்காங்க. அதெல்லாம் வச்சு தான் நீங்க ரோஸ்ட் பண்றதா சொல்றாங்க. ஸோ என் சைட்ல இருந்து பார்க்கும்போது முத்துக்குமரன் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா கரெக்ட். ஆனா பிக் பாஸ் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா அது ஒரு தப்பா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனா நேத்துக்கான எபிசோட்லயும் பார்த்துருப்பீங்க, முத்துக்குமரன் பெருசா பேச விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உட்காருப்பா உங்ககிட்ட அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் உட்கார வச்சிருப்பாப்ல. அங்கேயே முத்துக்குமரன் லைட்டா யோசிச்சிருப்பான், ஐயோ ஏதோ நடக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஓப்பனா ஒரு இடத்துல சொல்லிருப்பாப்ல, உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அந்த கேப்டன்சி டாஸ்க்கை பத்தி நாங்க பேசணும்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிருப்பாப்ல. அந்த விஷயத்தை வச்சு நேத்துக்கான எபிசோட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் வந்து ராணுட்ட சொல்லிட்டு இருப்பான், ஏய் பயமா இருக்குடா, இது சேதனை இப்படி சொல்ல ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குடா, என்ன கேட்பாங்கன்னு தெரியலடா, என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொம்ப பயத்துல இருப்பான். அந்த பயத்தெல்லாம் போக்குற மாதிரி இன்னைக்கு சேதனை வச்சு செய்ய போறாப்ல. என்ன பொறுத்தவரைக்கு ஓகே தான், ஒரு ரோஸ்ட் இருந்தால் நல்லது தான். ஏன்னா வரப்போற வாரங்களில் எனக்கு தெரிஞ்ச அந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்காச்சும் கொஞ்சம் கரெக்டாக ஆடும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம 12வது வாரத்துக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம 12வது வாரத்துக்குள்ள வரப்போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 12வது வாரத்துக்குள்ள வரமா 11வது வாரம் தாண்டி வரமா தெரியலையா, ஏதோ ஒன்று. சரி ஓகே, வந்தாச்சு, இன்னும் 4 வாரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்கள் மைண்டில் இந்த 5 பேர் ஒரு டாப் 5 பிளேயர்ஸ் மாதிரி தர்றாங்கன்னா யார் 5 பேரை சொல்லுங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் நான் ஒரு ஆர்டர் சொல்லுவேன், பட் அந்த ஆர்டர் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. என்னோட ஆர்டர் நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், உங்களோட ஆர்டரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது என்னோட ஆர்டர் மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். அதை பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் பேசலாம். ஒரு டாப் 5 அது முக்கியமாக உழைச்சவங்களா இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே கேம் காண்டி உழைச்சவங்களா இருக்கும். பார்த்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்து